மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் நேற்று எப்படி முடிஞ்சுது அப்படின்றத செக் பண்ணலாம். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. S&P 2 பாயிண்ட் மைனஸு. நாஸ்டாக் கம்போசிட் வந்து 20 பாயிண்ட் மைனஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பர்டிகுலராக வால்யூம் நேற்று ஹெவியாக நடக்கலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நார்மல் வால்யூம் தான். ஏன்னா அங்கே கிறிஸ்மஸ் அந்த ஃபெஸ்டிவல் இதுவால் வால்யூமே அங்கே பெரிய லெவலில் ஜென்ரேட் ஆகலை. நேற்று டேட்டாவை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி -20 பாயிண்ட்டு, இந்த மாதிரி 3 இண்டெக்ஸுமே பாருங்கள், 20, இது ஒரு 2. ஸோ இதுவே நமக்கு வால்யூம் அங்கே ஜென்ரேட் ஆகலைன்றது தெரியுது. அவங்களோட இண்டெக்ஸை போய் பார்த்தாலும் பாருங்கள், இதை வச்சு தான் நான் சொன்னேன் வால்யூமே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு. ஒரு டோஜி மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கு. இது டவ் ஜோன்ஸு. நாஸ்டாக் கம்போசிட்டில் இதுலேயே அதே மாதிரி தான் இருக்குது, வால்யூமே கிரியேட் ஆகலை. ஸோ இன்னும் அங்கே ஃபெஸ்டிவல் மோடில் தான் இருக்கிறாங்க. கம்மிங் மண்டே தான் இதோட ரியல் வேல்யூம், அதாவது டெய்லியும் எப்படி வேல்யூம் நடக்குமோ அது மாதிரி வால்யூம் நடந்திருந்தால் ஒரு ஏற்றம் இறக்கம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நேற்று அந்த மாதிரி இல்லாதனால எல்லாம் 20 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தா இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. பட் வால்யூமே இல்லை, அதை வச்சு நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண முடியாது. நாஸ்டாக் கம்போசிட்டில் ஈவினிங் ஸ்டார் தான் இருக்குது. இதில் டோஜி மாதிரி இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு டோஜி கேண்டில் இருக்குது. இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்தது. பெருசாக எடுத்துக்க முடியாது, வால்யூமே இல்லை. வேர்ல்டு மார்க்கெட்டு இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. டேக்ஸ் பார்த்தாச்சு, டேக்ஸ்லாம் லீவு. சிஎஸ்சி அதுவும் இல்லை, ஹாங்செங்லாம் பார்த்துட்டோம். யூஎஸ் டாலர் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது, இன்னைக்கு யூஎஸ் டாலர் ட்ரேடும் இல்லை. ஸோ இதுவும் வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸும் நமக்கு இப்போ யூஸ் இல்லை. SGXT நிஃப்டி பார்த்தோம்னா நேற்று ஒரு 47 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ப்ளஸில். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டு கம்மிங் மண்டே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் எப்படி இருக்கும் நிஃப்டி 50ல் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லைன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூ லைனு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா, கேப் அப்னா நான் சொல்கிறது இது இப்படி கிடைச்சதுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டு 26,100 அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு இப்படி கூட வரலாம், ஓகேவா? அதனால் அந்த ப்ளூ லைனை அப்படியே இருக்கட்டும். அந்த ப்ளூ லைன் வந்து பேஸாகவே இருக்கட்டும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் 26,100 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அங்கே தொட்டுட்டு இந்த ப்ளூ லைனை டச் பண்ணால் இது சப்போர்ட்டாக மாறும், ஓகேவா? இல்லை இந்த 26,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல் கேண்டில் இப்படி வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த இடத்த நம்ம மறுபடியும் பையிங்க்கு கன்சிடர் பண்ணலாம், ஒரு கால் சைடில் போகலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 26,156 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது 26,200. அதுக்கப்புறம் இருக்கிறது 26,237. நான் சொல்கிறது இந்த 26,100 வரையும் வேணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்டேல, ஓகேங்களா? இது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் போகுமான்றது டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் ஏற மாட்டுது. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க. நேற்று கூட ஒரு 234 கோடிக்கு செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டன்ட் லெவல்ஸு. ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா, இந்த கேப் ஃபில்லிங் ஏரியான்னு போட்டிருக்கல, இந்த 25,977 கண்டிப்பாக அதை வந்து அவன் டச் பண்ணுவான். கண்டிப்பாக அதை டச் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, அடுத்து அதுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது. இதுதான் மார்க்கெட் இங்கே வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றதுல நான் 100% நம்புகிறேன். ஏன்னா இந்த கேப் இருக்குது, இந்த கேப் வந்து மேபி மண்டே வந்து டச் பண்ணாலும் டச் பண்ணிடும். ஆனால் இந்த கேப்பு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு கால் சைடில் போய் ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடமும் ரீச் பண்ணிட்டான். இப்போ இந்த கேப்பை விட்டுட்டு போகிறதுனால இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆகுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால்
ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த கேப் ஃபில்லிங் 25,977. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தாலும் இது இப்படி ஃபில் பண்ணிட்டு இப்படி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல இதே ரேஞ்சிலேயே ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் இப்படி சைடு வெளியே போகும். இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த இந்த ஃபில் பண்ணிட்டு மேலே போய் அப்படியே சைடு வேலை போகலாம். இதுதான் நிஃப்டி 50ல நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கணும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் அதே தான், இந்த ப்ளூ லைன் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 85,345. அதுக்கப்புறம் இருக்குது 85,499, 85,500னே வைங்களேன் அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கு மேலே இருக்குது 85,742. இந்த 3 வந்து மண்டேக்கு ஆக்ட் ஆகும். சென்செக்ஸ்லாம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த 85,500 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்ததுன்னா இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இதுதான் அதுக்கு சப்போர்ட். இந்த ஃபர்ஸ்ட் 84,803 தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் இதுலேயும் கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்கு. இதை பாருங்க, இங்கே இருக்கு 84,528 இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேப் ஃபில்லிங் ஏரியா. இதுக்கு கீழே ஒன்று இருக்கு. எங்க இருக்கு? 83,934 இருக்கு ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா. இது வரைக்கும் பாருங்க. இங்கதான் நான் ரிவர்சல் வரும், பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். ஒன்றும் இல்லை, 1,100 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு. நிஃப்டி சென்செக்ஸுக்கு 1,100 பாயிண்ட் இருந்ததுலாம் ஜஸ்ட் ஒரு நாள் ஏறி இறங்குற வால்யூம். அவ்வளோ டேட்டாக்கு ஏறிக்கிட்டும் இறங்கிட்டும் இருக்கும். இது 85,081 இருக்கா, இது 83,931. அப்படின்னா இதுல ஒரு 1000 சேர்த்தா கூட 84 வந்துடும். அங்கேருந்து ஒரு 1,110 பாயிண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அசால்ட்டா வரும். இங்கெல்லாம் வந்து அது ஸ்ட்ராங்கா ரிவர்ஸ் ஆகும் சென்செக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா இந்த கேப்பு கண்டிப்பா ஃபீல் பண்ண வரணும். 84,528 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 84,803, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 84,528, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 84,324. அதுக்கு கீழே தான் இந்த ரிவர்சல் கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்கு. ஆனா மண்டேலயே வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம்தான். மேபி அடுத்த வீக்ல இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் என்ன ப்ரிடிக்ட் பண்றேன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தரா டவுன் வந்துட்டு தான் மேலே போகுன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா மார்க்கெட்டோட டைமென்ஷனும் அப்படிதான் இருக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸும் அப்படிதான் இருக்கு. இந்த 2-3 நாளா அதோட ஏற்ற இறக்கத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. நீங்களே சொல்லுங்க, வேற எங்கேயாவது நம்ம எடுத்தா ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்றது கண் கூட 100% தெரியுது. நான் வீடியோ போட்டே ஒரு 5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 மாசத்துல ஆடியோ தான் போட்டிருந்தேன் ஒரு 2-3 மாசத்துக்கு. ஸோ எல்லாரும் கம்பல் பண்றதுனால வீடியோ போட ஆரம்பிச்சு. அப்போ அந்த வீடியோல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அதை தான் டச் பண்ணுது, அதை தான் மேலேயும் டச் பண்ணுது, அதை தான் கீழேயும் டச் பண்ணுது. கீழே டச் பண்ணும்போது மேலே ரிவர்சல் பவுன்ஸ் ஆகுது, மேலே டச் பண்ணும்போது கீழே வருது. இதை கண்கூடா பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ நமக்கான ப்ராஃபிட் அங்கே மட்டும்தான் இருக்குன்றத நான் தெளிவாக அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன். அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ட்ல நீங்க என்ன அதை அந்த இடத்த யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்றது தான் உங்க டேலண்ட். ஏன்னா அங்கிருந்து தான் அது ரிவர்ஸ் ஆகுதுன்றதை நம்ம பல முறை பார்க்குறோம். அப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டு தானே? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா தீர்மானம் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா இது 100% வந்து லாஸஸ் வரக்கூடிய ஒரு இடம். நம்மகிட்ட இருக்கிற காசை அனாவசியமாக இழக்கக்கூடிய இடம் தான் இந்த இண்டெக்ஸ், ஐ மீன் இந்த F&O ட்ரேடிங். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஸ்டாப் லாஸோட உள்ள வாங்க.
ஸ்டாப் லாஸ் எப்படி போகணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கேண்டில் எடுக்கிறீங்கன்னா சப்போர்ட்ல அந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ லெவலை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிங்க. இல்லைன்னா உங்களோட ஆஸ் யூஷுவல் அந்த டார்கெட் 20 பாயிண்ட்டோ 25 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ அது உங்கள் ஸ்டாப் லாஸ் சைக்காலஜியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதாவது இன்னைக்கே தான் மண்டேவே தான் ஆடி முடிக்கணும் அப்படின்றதுலாம் அந்த எண்ணத்தை டோட்டலாக எடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 ட்ரேடு. அதில் வந்து இவ்வளோ லாஸ் இருந்தால் ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே அந்த லாஸ் வந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த நாள் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் வரணும். வந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் பெரிய லெவலில் லாஸ் பண்ணாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணி எப்படியோ ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஒரு நாள் வந்து இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் எல்லா நாளும் ஃபெயிலியர் ஆகுன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதை வச்சு தான் நான் கன்ஃபார்மாக அவ்வளோ ப்ரிடிக்டாக சொல்கிறேன். இப்படி இதில் தான் அது நம்மளால் முடியும் அப்படின்றது. இதை நான் கண்கூடாவும் பார்த்துருக்கேன், அனுபவத்தாலேயும் உணர்ந்திருக்கேன். இதை தான் நானும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன். ஸோ இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு பல வகையான வழியில் உதவும். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இந்த மணியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கீழே வரான்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ஏரியாவில் வருது மார்க்கெட், இந்த ஏரியாவில் வருது, இங்கே டச் பண்ணுறோம். டச் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம். மார்க்கெட் இங்கேயே ஒரு சைட் வேலியோ இல்லை அங்கேயே அரைச்சிக்கிட்டே இருக்கான்னா அடுத்த மணி அவுட் ஆஃப் மணியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மணி அந்த அளவில் குறையாது. தீட்டா எஃபெக்ட் அதில் கம்மியாக தான் இருக்கும். அப்போது லிட்டில் பிட் மார்க்கெட் இப்படி ஏற ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அங்கேயே ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஒரு ரீசன் தான் இந்த மணியில் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த மணி தான் சல்லுன்னு மேலே உடனே ஏறும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு புரியாது. ஆனால் அது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இவன் ஏன் எப்போ பாரு இந்த மணியை சொல்கிறான் அப்படின்றது. நீங்கள் அந்த அனுபவத்தை பெறணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இந்த மணி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங் இடத்துலயே இந்த மணியை வாங்கினா அது 100 ரூபாய் 120 ரூபாய் ப்ரீமியம் இருக்கும். நம்ம சப்போர்ட்டில் தானே வாங்க போகிறோம். சப்போர்ட்டில் வாங்கும்போது அது எப்படியும் அந்த 120 ரூபாயிலேருந்து ஒரு 30-40 ரூபாய் குறைஞ்சி தான் இருக்கும். அப்போனா ஒரு 80 ரூபாய் 85 ரூபாய் 90 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வாங்க போகிறோம். அப்போ வாங்கும் போது எப்படியும் எவ்வளோ ஆகும், ஒரு 7000 ரூபாய் ஆகுமா? 7000 ரூபாய் கூட ஆகாது, ஒரு 6800 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த 6000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷன் பையிங்கில் ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ண முடியும், ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். நம்ம லாஸஸ் ரெக்கவரி பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் லாஸஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழி. லாஸஸ் நம்ம ரெக்கவரி பண்ணி தான் ஆகணும். நம்ம விட்ட இடத்துல தானே போய் காசை எடுக்க முடியும். ஆனால் அதுக்காக இன்னும் அதில் அதிகமாக விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வர லாஸஸை நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ணாதான் இழந்த காசை ரெக்கவரி பண்ண முடியும். நம்ம இன்னமும் அதில் லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரெக்கவரி ப்ராசஸ் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்னமும் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4-5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டில் வந்து, 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இன்னமும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, லாஸஸ் தான் வருதுன்னா அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஸ்டைலு எல்லாத்தையுமே மாற்றணும். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எடுக்கிற இடம் கரெக்டான இடமா, நம்ம வாங்குற இடம் எக்ஸாக்டா சப்போர்ட்ல இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ட்ல இருக்கா, இது இங்கே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் தருமா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும். ஒரு ஒரு காலையோ ஒரு புட்டியோ வாங்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த ஆப்ஷன் செயின் ஓஐயை போய் பார்க்கணும். இதை போய் பார்க்கணும், எங்கே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது, எங்கே ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ட் இருக்குது, எது இன் மீன் டைம் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதில் அதிகப்படியாக என்ன ஆகும்னா இந்த ஓஐ சார்ட்டில் ஃபேக்கு ப்ரீமியம் பில்டப் ஆகிறது தான் காட்டும். இந்த லாஸ்ட்டு நிஃப்டி 50ல் 26,200 அதிகப்படியான வந்து கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் கொஞ்ச நேரத்தில் அந்த 26,200 புட் சைடில் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் சைடில் அதிகமாக ப்ரீமியம் டெவலப் ஆகிட்டே இருக்கு, பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அது அப்பவே தெரிஞ்சு போச்சு இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது சடனா வந்து ஷார்ட்டை கிரியேட் பண்ணி உள்ள வராங்க. மார்க்கெட்ல சடனா ஒரு ஃபால் வந்ததுன்னா அது எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு கீழே விழும். அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும், ஃபால்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதான்றதையும் நம்ம இந்த ஓஏல தான் செக் பண்ணணும். எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்காங்க. ஸோ ஒரு டாப்பான ஹை ரெசிஸ்டன்ட் போனால் நம்ம அந்த தைரியமா வந்து ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்றது தப்பு இல்லை. அவங்க பையிங் சைடில் இருந்தால் மட்டும்தான் தலைவலி. பையிங் சைடில் இருந்தால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் எஃப்ஐஎஸ் மாதிரி பையிங் சைடில் போய் நம்ம போய் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ப்ளே பண்ணி ஆகணும். இறங்குதா புட் சைடில் இருக்கணும், ஏறுதா கால் சைடில் இருக்கணும், நடுவில் இருக்கா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டா இருக்கா மார்க்கெட் கிட்டேயே போகக்கூடாது. சப்போர்ட்ல ஏறுற மாதிரி தெரியுதா கால் சைடில் தான் இருக்கணும். டாப் ரெசிஸ்டன்ட்ல போய் நிற்கிதா, அங்கே இறங்குதா, ஓஏ செக் பண்ணுறோமா, அதில் அதிகமாக இருக்கா, கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, அப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒன்று எடுத்த உடனே லாஸஸ் தான் காட்டும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் போடணும். சில பேர் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டேன். நான் வந்து என்னுடைய அந்த லாஸஸ் வந்து ஒரு 2000 ரூபாய் இருக்குன்னா 2000 ரூபாய் வர வரையும் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். 2000 ரூபாய் அதில் என் கண் எதிரில் -2000 தான் க்ளோஸ் பண்ணுவேன். நான் ஏன்னா அடி வாங்குது அந்த மாதிரி, அதனால 2000 மைனஸ்னு வந்தால் அங்கே போய் க்ளோஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஸ்டாப் லாஸ் ஏன் சில நேரத்தில் போட மாட்டேன்னா, மார்க்கெட்டு சடனா ஏறிக்கிட்டே இருக்கும் போதோ இல்லை இறங்கிக்கிட்டே இருக்கும் போதோ நம்ம என்னதான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது ட்ரிகர் பண்ணிடுது. ஆனால் அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுது. ஸோ ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அது ஏறுற டைமில் ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. இதை அனலைஸ் பண்ணவங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா மார்க்கெட் ஏறுற டைமில் நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது போய் ட்ரிகர் பண்ணும். ஆனால் அந்த முடிகிற தருவாயில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பண்ணுறோம்னா அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சல்லு மேலே போகும். நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போயிடும். ஆனால் அது முடிகிற டைமில் மறுபடியும் நம்ம பாட்டத்துலேயே வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. இது நானாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. உங்களால் 2000 ரூபாய் மைனஸ் கண்ணால் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. என்னால் அந்த 2000 மைனஸ் வந்தாலும் நான் போய் அதை க்ளோஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இருக்குது. அதனால நான் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது இல்லை. உண்மையை சொல்லணும்னா 2000 மைனஸ் வருதா நான் போய் மேனுவலாக போய் எக்ஸிட் பண்ணுவேன் பொசிஷனை. நான் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னை மீறி என்னத்தை நடந்துற போகுதுன்றது தான் என்னுடைய ஒரு கான்ஃபிடென்ட். என் கையில் மவுஸ் இருக்கு, அது என்னுடைய லாஸஸ் கிட்ட நெருங்கும் போது நான் போய் க்ளோஸ் பண்ணுற போகிறேன். இதுக்கு எதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் போடணும்? ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுனால எனக்கு பல வாட்டி அடி வாங்கியிருக்கு. அதனால நான் அதை இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 மாசமா. நீங்கள் புதுசாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, 2000 ரூபாய் லாஸஸ் வருது, சரி அது திரும்பிடும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். திரும்பறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை திரும்பாமல் போயிடுச்சுன்னா அப்போ பெரிய லெவலில் ப்ராஃபிட் லாஸஸ் ஜென்ரேட் ஆகிடும். அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கன்றேன். இல்லை சார் உங்களை மாதிரி தான் நானும் 2000 ரூபாய் வந்தால் க்ளோஸ் பண்ணுறோம்னா ஸ்டாப் லாஸ் போடவே வேணாம். நம்மளை மீறி என்ன நடந்துடும்? அந்த எதிரிலேயே நமக்கு மைனஸில் இருந்தால் போய் பொசிஷனே எக்ஸிட் பண்ண வேண்டியது தான். இதுதான் நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட விரும்பலைன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை என்னால் எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு தான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஆல்ரெடி இன்வால்மெண்ட்டோடு இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் திட்டு வாங்காது. ஏன்னா என் சர்க்கிள்லேயே சில பேருக்கு நான் அனுப்பிச்சேன், ஏய் நீ கெட்டு போனது இல்லாமல் என்னையும் ஏன்டா சேர்த்து இழுக்கிற அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ மாட்டிக்காம இதில் நாலேஜ் இதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பா இந்த காலத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் முக்காவாசி பேர் இதுல இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அந்த 30 வயசு அதுக்கு மேல இருக்கவங்க தான் இதுல இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ட்ராடே டைம்ல மண்டேல நம்ம சந்திக்கலாம். நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.